ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. வணக்கம். முக்கிய செய்திகள். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம். அரசு சார்பில் திருவுருவ சிலைக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து அஞ்சலி. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தல். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் தமிழக வெற்றிக் கழக தலைமையை ஏற்குமா காங்கிரஸ்? தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலை நோக்கி முடிவு. மழையின் சுவடே தெரியாத வகையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பு. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக மீண்டும் சதத்தை தொட்ட வெயிலால் பொதுமக்கள் அவதி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரின் திருவுருவ சிலைக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் தேசிய வன்முறை எதிர்ப்பு நாளாக புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆளுநர் கைலாஷ்நாதன் காமராஜ் சாலை ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்தில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவேலு, சாய் சரவணகுமார், சிவக்குழுந்து, ஏகேடி ஆறுமுகம், அழகானந்தம், நாராயணசாமி, ரவிக்குமார், தலைமைச் செயலர் சரத் சௌகான், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ் உள்ளிட்டோர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அனைவரும் வன்முறை எதிர்ப்பு நாள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக சமீப காலமாக பெட்ரோல், டீசல் விலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் அரசியல் கட்சிகள் பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்திரா காந்தி சிலை அருகே மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார். இதில் மாநில நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் கொள்கைகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மேலும் எரிபொருள் விலை உயர்வால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் தமிழக வெற்றிக் கழக தலைமையை காங்கிரஸ் கட்சி ஏற்குமா என தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் முடிவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 6 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. புதுச்சேரியில் நீண்ட காலமாக ஆட்சி செய்த காங்கிரஸ் 2 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று தோல்வியை சந்தித்தது. இதனால் கடந்த 5 ஆண்டுகளும் காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் யார் பெரிய கட்சி என்பதில் போட்டா போட்டி நிலவியது. திராவிட முன்னேற்றக் கழக தலைமையை காங்கிரஸ் இறுதி வரை ஏற்க முன்வரவில்லை.
ஒரு கட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொகுதிகளை சமமாக பிரித்துக் கொண்டு கூட்டணி கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியை விட்டுத்தந்து போட்டியிடலாம் என சமரச பேச்சும் நடத்தியது. இதற்கும் காங்கிரஸ் கட்சி சம்மதம் தெரிவிக்கவில்லை. இது நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எதிரொலித்தது. தற்போதைய சட்டசபையில் காங்கிரஸ் தரப்பில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே இடம்பெற்றுள்ளார். இதனிடையே தமிழகத்தில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸைச் சேர்ந்த 2 பேர் அமைச்சர்களாகவும் இடம்பெற்றுள்ளனர். இதனால் தமிழகத்தில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதோடு தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வரும் பாராளுமன்றம் 2031 சட்டமன்ற தேர்தல் வரை நீடிக்கும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியிலும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி உடைந்துள்ளது. தற்போதைய சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 2, கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகத்திற்கு 1 என 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸை விட தமிழக வெற்றிக் கழகமே பெரிய கட்சியாக உள்ளது. தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைமையை ஏற்றது போல புதுச்சேரியிலும் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழக தலைமையை ஏற்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இது தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் தெரியவரும் என்றும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக மழை பெய்த நிலையில் சுவடே தெரியாத நிலையில் வெப்பத்தின் உக்கிரம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அவதிக்காளாகியுள்ளனர். புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. ஆனால் அன்றைய தினமே இரவு மழை பெய்ததால் அக்னி நட்சத்திர காலத்தில் கடும் வெப்பம் இருக்காது என பொதுமக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அதற்கு எதிர்மாறாக கடும் வெப்பம் நாள்தோறும் பதிவாகி வருகிறது. இருப்பினும் கடந்த 7ஆம் தேதி இரவு இடைமின்னலுடன் லேசான மழை பெய்த நிலையில் 8ஆம் தேதி பிற்பகல் கனமழை பெய்தது. 7 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் சில நாட்கள் முன்பு வானம் மேகமூட்டத்துடனும் காணப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 19ஆம் தேதி 99.7 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. அன்றைய தினமே இரவு லேசான மழை பெய்த நிலையில் மழையின் சுவடே தெரியாத வகையில் 20ஆம் தேதி அதிகபட்சமாக 100.2 டிகிரி வெப்பம் பதிவானது. மாலை வரை சாலையில் அனல் காற்று வீசியதால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து 21ஆம் தேதியும் வெயிலின் தாக்கம் உக்கிரமாக காணப்பட்ட நிலையில் காலை முதலே வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வன்முறை எதிர்ப்பு நாளையொட்டி புதுச்சேரி மக்கள் மாளிகையில் ஆளுநர் கைலாஷ்நாதன் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் ஊழியர்கள் ஏற்றுக்கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் நாடு முழுவதும் மே 21ஆம் தேதி வன்முறை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்தில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அரசு அலுவலகங்களில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மக்கள் மாளிகையில் வன்முறை எதிர்ப்பு தின நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க ஆளுநரின் செயலர், ஆளுநர் மாளிகை அதிகாரிகள், ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளான மே 21ஆம் தேதி பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவரது 35வது நினைவு நாள் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அங்கிருந்து கட்சியினர் ஊர்வலமாக புறப்பட்டு தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் சரத் சௌகான் உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள், ஊழியர்கள் ஏற்றுக்கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 21ஆம் தேதி வன்முறை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வன்முறைக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக அகிம்சை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய பாரம்பரியத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் முழு பலத்துடன் எதிர்ப்போம் என உறுதிமொழி எடுக்கப்படும். மேலும் மனிதர்கள் அனைவருக்கும் இடையே
அமைதி, சமூக நல்லிணக்கம் மற்றும் புரிதலை நிலைநாட்டி மேம்படுத்துவோம் என்றும், மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் சீர்குலைவு சக்திகளை எதிர்த்து போராடுவோம் என்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்வது வழக்கம். அதன்படி வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமைச் செயலர் சரத் சௌகான் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க, அரசு செயலர்கள், தலைமைச் செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் அமைந்துள்ள பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி இந்த ஆண்டும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்றன. இதன் முடிவுகள் மே 20ஆம் தேதி வெளியான நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒட்டுமொத்தமாக 97.83% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் அமைந்துள்ள பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மேலும் ஒரு சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளது. பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி கல்வியை மதிப்பெண்களால் மட்டும் அளவிடாமல் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறன், பலம் மற்றும் திறமைகள் உள்ளன என்பதை கண்டறிந்து மாணவர்களை ஊக்குவித்து வழிநடத்தி வருகிறது. இதுகுறித்து பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் கூறுகையில், தன்னம்பிக்கையை உருவாக்கி மகிழ்ச்சியான மற்றும் வாழ்க்கைக்கு தயாரான மாணவர்களை உருவாக்கும் தனது பணியை பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக கூறினார். திருக்கனூரில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டவரை சிசிடிவி காட்சி மூலம் ஆய்வு மேற்கொண்டு கைது செய்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 13ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் அருகே நிறுத்தி வைத்துள்ளார். இந்நிலையில் மர்ம நபர்கள் அதை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த முருகன் பல இடங்களில் தேடியும் இருசக்கர வாகனம் கிடைக்காத நிலையில் திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் திருக்கனூர் காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் கோவிந்தராஜ் தலைமையிலான காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். மேலும் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து சந்தேக நபர்களை கண்காணித்தனர். விசாரணையில் தென்னமாதேவி பகுதியைச் சேர்ந்த கோபால் என்பவர் இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து கோபாலை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,660 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,850 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.